எப்படி தொழுவது ஒரு வணக்கமோ, குர்ஆன் ஓதுதல் ஒரு வணக்கமோ, அதே போல தஸ்பீஹ் செய்வது ஒரு வணக்கமோ, தர்மம் செய்வது ஒரு வணக்கமோ, அதே போல இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய அந்த துஆ என்பதும் ஒரு பிரார்த்தனை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல, ஏன் அதற்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது, என்றைக்கெல்லாம் சர்வாதிகாரங்கள் தோன்றுகிறதோ அந்த சர்வாதிகாரங்களை எதிர்த்து நபிமார்களும் நல்லடியார்களும் போரிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் செய்த பிரார்த்தனையினால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை தந்திருக்கிறான். இந்த மாதிரியாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களை, நல்லடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கணும். அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்றீங்களே, துஆ செய்றீங்களே, அலட்சியமாக செய்யாதீர்கள், வேண்டாம் வெறுப்பா செய்யாதீங்க, பொடுபோக்கா செய்யாதீங்க, யார்கிட்டையோ கையேந்தி எழுச்சி சோம்பேறித்தனமா உட்கார்ந்து கேட்காதீங்க. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அவன் பதில் தருவான், உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்தை எப்படி வலுப்படுத்துகிறான் தெரியுமா? பெரிய செல்வந்தர்களை கொண்டோ, பெரிய செல்வாக்கு மிக்கவர்களை கொண்டோ, பெரிய அந்தஸ்து மரியாதை வழங்கப்படக்கூடியவர்களை கொண்டோ அல்ல. அல்லாஹ் இந்த சமூகத்தை வலுப்படுத்துவது, அவருடைய உதவியை கொடுப்பது யாரை கொண்டு தெரியுமா? சுஜூதிலே நீங்கள் துஆ செய்து கொடுங்க, எழுங்க, ஃபகாமினுன் அய்யுஸ்தஜாப லக்கும். அதுதான் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு சரியான செக் பாயிண்ட் அதான் அப்படிங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களை, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், முஃமினின் ஆயுதம் பிரார்த்தனை அப்படிங்கிற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அல்லாஹ் படைத்து அல்லாஹ் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உலகத்திலே, வானத்திலே, பூமியிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படிங்கிற போது நாம் ஏன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஏன் அல்லாஹ்விடத்தில் துஆவுக்கு நாம் அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும்? நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், எப்படி அல்லாஹ் பல வணக்கங்களை வைத்திருக்கிறானோ அதே போல இந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஒரு வணக்கமாக வைத்திருக்கிறான். துஆ என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்கின்ற போது சொன்னார்கள், இன்ன துஆ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்பதும் அது ஒரு வணக்கம். எப்படி தொழுவது ஒரு வணக்கமோ, குர்ஆன் ஓதுதல் ஒரு வணக்கமோ, அதே போல தஸ்பீஹ் செய்வது ஒரு வணக்கமோ, தர்மம் செய்வது ஒரு வணக்கமோ, அதே போல இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய அந்த துஆ என்பதும் ஒரு பிரார்த்தனை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ அதனால்தான் அல்லாஹ் என்னதான் மனிதர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அறிந்தவனாக இருந்தாலும் அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், அடியான் என்னிடத்தில் அவனுடைய தேவைகளை கேட்க வேண்டும், அவன் என்னிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், அவனுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம இடத்துல விரும்புகிறான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பல்வேறு கட்டங்களிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு நெருக்கடியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு வரலாறுகளை நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, பிரார்த்தனை என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஆயுதம். எப்படி இன்னைக்கு மிகப்பெரிய ஆயுதங்களை தயாரித்து ஒன்று அடிக்கிறதா, நீ அடிக்கிறியா, நான் அடிக்கிறதா, என்கிட்ட இவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்கு, என்கிட்ட இது இருக்குது என்று இன்றைக்கு மார்த்தட்டி கொள்கிறார்களோ அதையெல்லாம் பொசுக்கக்கூடிய, அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் அல்லாஹ்விடத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில ஒரு வரலாறை சொல்லி காமிக்கிறான். ஒரு பெரிய அரசன், சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய அரசன் ஜாலூத் என்ற அந்த மன்னனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஜாலூத்துடைய மன்னனை பற்றி சொல்கின்ற பொழுது, ஒலம்மா பரசூலி ஜாலூத் வ ஜுனூதிஹி காலு ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அப்ப அந்த ஜாலூத் மன்னரை எதிர்த்து நல்லடியார்கள், ஈமான் கொண்டவர்கள் அவனை எதிர்த்து போராட வேண்டும் அப்படிங்கிற கட்டத்துக்கு வரும்போது, அவனை எதிர்நோக்கின்ற பொழுது அவரிடத்துல என்னதான் பலம் இருந்தாலும், இராணுவ பலம், ஆயுத பலம் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? ஏன்னா எல்லோரும் நிற்க முடிய களத்துல, இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்களை பொறுத்தவரையில் எல்லோரும் களத்துல நின்று வெற்றி பெற முடியாது. அப்ப களத்துல நின்று வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதோ, யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான்ங்கிற வரலாறை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபரா, இறைவா எங்களுக்கு நீ பொறுமையை தருவாயாக. எதிரிகளை நாங்க என்ன செய்யறோம், போறோம், ஜாலூத்தை எதிர்நோக்கிறோம், அவனுடைய படையை எதிர்நோக்கிறோம், இந்த நேரத்தில் எங்களுக்கு பொறுமையை தருவாயாக. வ ஸப்பித் அக்தாமனா, நாங்கள் ஓடிவிடாமல், பயந்து பின்னோக்கி ஓடிவிடாமல் எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக. ஒன்சுர்னா அல் கோமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மக்கள் நல்லடியார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஹஸமூஹும் பிஇذனில்லாஹ் வ கதல தாவூது ஜாலூத வ ஆதாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத வ அல்லமஹு மிம்மா யஷா. அல்லாஹ் இவர்கள் செய்த இந்த பிரார்த்தனையினால் மாபெரும் அந்த மன்னனாக இருக்கக்கூடிய ஜாலூத்தை அல்லாஹ் வெற்றி கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் நுட்பத்தையும் விவேகத்தையும் அல்லாஹ் செய்தான் கொடுத்தாங்கிற செய்தியையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்க. அப்போ ஒரு பெரிய மாபெரும் மன்னரை அவர்கள் போர்க்களத்தை சந்திக்க போறாங்க. அப்ப அவர்கள் எதை நம்பி நிக்கல? போர் தளவாடங்களையோ, இராணுவ உக்திகளையோ, இராணுவ தளவாடங்களையோ, அந்த படைபலத்தினுடைய அதை முன்னோக்கி வைக்காமல், அதை முன்னிறுத்தி வைக்காமல், அவர்களுக்கு தெரிகிறது இந்த போர்க்களத்திலே நாம் ஜாலூத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இவனை நாம் எதிர்கொள்ள முடியாது, தோற்கடிக்க முடியாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து என்ன செய்திருக்கிறாங்க, போரிட்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துல எத்தனை சர்வாதிகாரங்கள் தோன்றியதோ இன்றைக்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல, ஏன் அதற்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது, என்றைக்கெல்லாம் சர்வாதிகாரங்கள் தோன்றுகிறதோ அந்த சர்வாதிகாரங்களை எதிர்த்து நபிமார்களும் நல்லடியார்களும் போரிட்டு இருக்கிறாங்க. அப்படி போரிடுகின்ற போது அவர்களுடைய சூழ்நிலை என்ன, அவர்கள் எந்த மாதிரியாக நடந்து கொண்டார்கள் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்துல சொல்கின்ற பொழுது, வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மாஹு ரிப்பியூன கஸீர். இந்த உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ இறை தூதர்கள், அந்த இறை தூதர்களோடு நல்லடியார்களும் என்ன செய்திருக்கிறாங்க, போர்க்களத்தில் பல எதிரிகளை சந்தித்திருக்கிறார்கள். ஃபமா வஹனூ லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் போரிடுகின்ற பொழுது எதிரிகளை பார்த்து தைரியம் இழக்கவில்லை. ஒமா லாஃபு, பலகீனமாகவில்லை. ஒமஸ்தகானு, அவர்கள் தைரியம் சில விட்டு கொடுத்திரல. வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமா கான கௌலஹும் இல்லா அல் காலு ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அப்ப அந்த மக்கள்
நபிமார்கள் எதிரிகளை சந்திக்கின்ற பொழுது, நல்லடியார்கள் எதிரிகளை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அப்ப வெற்றி கிடைக்கணும்னா அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கணும். பாவத்தை அல்லாஹ் நம்முடைய தலையில வச்சு பாவத்தை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடைக்க முடியுமான்னா முடியாது. அப்ப பாவங்களை மன்னிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய காரியங்களிலே வீண் விரயங்களாக அநியாயமாக செய்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீ மன்னித்தருவாயாக. எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று இந்த உலகத்தை வாழ்ந்த அத்தனை இறை தூதர்களும் அதே போல நல்லடியார்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து செய்திருக்கிறார்கள். என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் செய்த பிரார்த்தனையினால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை தந்திருக்கிறான். இந்த மாதிரியாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களை, நல்லடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவனாக இருந்தாலும், நாம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கு பாருங்க துஆவில், அந்த துஆவில் அவன் பொசுங்கி போயிடுவான். ஒன்னு இல்லாமல் நினைச்சுவான், அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதற்கு குர்ஆனிலே பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதுல ஒண்ணுதான் பத்ர் போரை நாம் தெரிந்திருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய முதல் போர், முன்ன பின்ன அறியாத ஒரு போர், கடுமையான சூடு காலத்துல ரமதானுடைய காலங்கள்ல நடந்த ஒரு போர். அந்த போர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால், அந்த பிரார்த்தனை கண்டே நேரத்தை ஒதுக்கி நிறைய நேரம் கேட்கிறாங்க. ஏன்னா நீங்க நம்ம பிரார்த்தனை செய்வதே குறைஞ்சு போச்சு. தொழுது முடிஞ்சோம்னா ஓடிடுறோம். பிரார்த்தனை செய்வதற்கு நேரம் இல்லை. ஆனா தேவைகள் நிறைய இருக்குது. அல்லாஹ்விடத்துல வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைய இருக்குது. தேவைகள் இருந்தாலும் கூட அதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறீங்களே, நேரத்தை ஒதுக்குறது இல்லை. அப்போ இந்த போர்க்களத்தை பொறுத்தவரையில வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலை. அந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை சந்திக்கின்ற பொழுது துஆ செய்றாங்க. எப்படி துஆ செய்தாங்க? அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, இறைவா எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை நீ வெற்றியாக தருவாயாக. அதே போல அல்லாஹும்ம ஆதி மா வஅத்தனி, இறைவா நீ வாக்களித்ததை எனக்கு தா. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபது ஃபில் அர்த், இறைவா இந்த ஒரு சிறிய கூட்டம், இந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய காபிர்கள் ஒரு பெரிய கூட்டம், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இவர்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னால், இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு கூட ஆள் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். இறைவா எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆணித்தரமாக உறுதியாக என்ன செய்திருக்கிறாங்க, துஆ செய்யறாங்க. சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அந்த வரலாற்றில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே போதும், நீங்க நிறைய துஆ கேட்கிறீங்க, அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் மேல போட்டிருக்கக்கூடிய ஆடை கூட விலகி கீழே விடுது. அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுது 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 என்ன செய்திருக்கிறாங்க, பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக வைத்து தான் அந்த எதிரிகளை என்ன செய்யறாங்க, களத்துல எதிர்நோக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த பிரார்த்தனை, அந்த உருக்கமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ் அதை அங்கீகரித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நீங்கள் கேட்டீங்களே, அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வச்சீங்களே, அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹ் உங்களுக்கு 1000 மாணவர்களை, மிகப்பெரிய ஒரு படையை வானிலிருந்து உங்களுக்கு இறக்கி வெற்றியா தோல்வியா, இதுல வெல்ல முடியுமா, வெற்றி கிடைத்து விடுமா, எதிர்நோக்க முடியுமா அப்படிங்கிற நீங்க கவலையில இருந்தீங்களே, அந்த படையை வைத்துதான் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த பத்ருடைய வரலாறை சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னா, அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, ஏதோ நான் வார்த்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிற மாதிரி தெரியுது, வார்த்தை சொல்ற மாதிரி தெரியுது. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, மிகப்பெரிய வலிமை உள்ள வார்த்தைகள். இந்த துஆவில் நம்ம கேட்கக்கூடியது வலிமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை பற்றி சொல்கின்ற போது சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்றீங்களே, துஆ செய்றீங்களே, அலட்சியமாக செய்யாதீர்கள், வேண்டா வெறுப்பா செய்யாதீங்க, பொடுபோக்கா செய்யாதீங்க, யார்கிட்டையோ கையேந்தி எழுச்சி சோம்பேறித்தனமா உட்கார்ந்து கேட்காதீங்க.
அந்த உறுதியோடு கேளுங்கள். அல்லாஹ் தருவான். இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு, இது இல்லாவிட்டால் அதை தருவான், கூடுதலாக இல்லாவிட்டால் குறைவாக தருவான். அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான நம்பிக்கையோடு உறுதியோடு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நான் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கினாலும் வேற வழியே இல்லை, இதற்கு மேல என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு திக்கெட்டு ஒரு தடுமாறி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அம்மை யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூஅ வயஜஅலகும் குலஃபா அல்-அர்த் இலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திக்கற்றவன், ஒண்ணுமே என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவனுடைய கஷ்டத்தை நீக்குபவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுடைய சிரமத்தை எல்லாம் திக்கிட்டு நிற்கக்கூடியவர்களுடைய அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் தான் நிச்சயம் நீக்குகிறான் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதனால பிரார்த்தனையை பொறுத்தவரையில அதற்கான நேரங்களை ஒதுக்குங்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆயுதம். இந்த ஆயுதத்தை வைத்து எதையும் இல்லாமல் ஆக்க முடியும், எதையும் பொசுக்க முடியும், எதையும் கிடைக்க செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறை குர்ஆன்ல சொல்றான். யார் இந்த யூனுஸ்? அல்லாஹ்விடத்திலே கோபித்துக் கொண்டு ஒரு சமூகத்துக்கு எதிராக கோபித்துக் கொண்டு நினைச்சார் போறாரு. நம்ம நினைச்சதுதான் நடக்க போது, அல்லாஹ் இந்த நாட்டையே அழிச்சிருவான், இந்த உலகத்தையே அழிச்சிருவான், இந்த மக்களை எல்லாம் ஒன்னும் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ்விடத்துல கோபித்துக் கொண்டு என்ன செய்யறார், போறாரு. அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்கும் முகமா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, கடலுக்குள்ள தீ உள்ள போடுறான். கடல்ல பயணிக்கிறாரு, உள்ள விழுந்து மீன் அவரை விழுங்கிக் கொள்கிறது. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, வதன்னூனி இத ذهب مغاضبا فظن ان لن نقدر عليه فنادى في الظلمات ان لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. வெளியே நிற்கும் போது தெரியல, அல்லாஹ்விடத்திலே கோபித்துக் கொண்டாரே அப்போது தெரியல, மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த இருட்டுக்குள்ள போய் மாட்டும் போதுதான் ஆஹா நம்ம யார்கிட்ட கோபிச்சோம், அல்லாஹ்கிட்டயே கோபிச்சோம், அவன்கிட்ட கோபப்பட்டோம், வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று இனிமேல் தப்பிப்பதற்கு வேற வழியே இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வேற இந்த இறைவன் கிடையாது, நீ தூய்மையானவன் இறைவா, நான் அநியாயம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் இறைவா, என்னை காப்பாற்று என்று அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய உணர்வு வந்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தஜாப லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் கம்மி வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன். நாம் அவருக்கு பதிலளித்து அவருடைய கவலையிலிருந்து துன்பத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம், இவ்வாறு தான் மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா, அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்பங்களை சந்திக்கின்ற பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் இப்படிதான் பிரார்த்திக்க வேண்டும், அவனிடத்தில் தான் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லி காமிக்கிறார். எனவே பிரார்த்தனை என்பது முக்கியமான ஒரு ஆயுதம். அதை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில இந்த பிரார்த்தனையை நாம நினைக்கிறோம் சாமானியர்களிடத்திலிருந்து கூட என்ன செய்வான், அல்ல பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். ஆளை பார்த்தோ, ஆடையை பார்த்தோ, உருவத்தை பார்த்தோ நம்ம யாரையும் இட போட முடியாது. சாமானியவனாக இருப்பான், அவனுடைய ஆடை சரியாக இருக்காது, அவனுடைய உடலை பார்த்தால் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கு பாருங்க, அது வலிமையாக இருக்கும், அது மிகப்பெரிய சக்தி உள்ளதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, நஸீர் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னமா யன்சுருல்லாஹ ஹாதிஹில் உம்மத பிضعيفها بدعوتهم وصلاتهم واخلاصهم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்தை எப்படி வலுப்படுத்துகிறான் தெரியுமா? பெரிய செல்வந்தர்களை கொண்டோ, பெரிய செல்வாக்கு மிக்கவர்களை கொண்டோ, பெரிய அந்தஸ்து மரியாதை வழங்கப்படக்கூடியவர்களை கொண்டோ அல்ல. அல்லாஹ் இந்த சமூகத்தை வலுப்படுத்துவது, அவருடைய உதவியை கொடுப்பது யாரை கொண்டு தெரியுமா? பலகீனமாக நீங்க நினைக்கிறீங்களே, சாமானிய மக்களா நினைக்கிறீங்களே, அவர்கள் செய்யக்கூடிய தொழுகை, அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அவர்களுடைய தூய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதை வச்சுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு உதவியே தர்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே,
பிரார்த்தனை வலிமையானது. அதை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, அலட்சியமாக நினைக்காதீங்க. வரக்கூடிய நாட்கள் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு நேரம். நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலை என்ன என்பதை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் நினைச்சிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அனுதினமும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக என்னென்ன சதிகளை செய்ய வேண்டும் என்று சதி செய்து கொண்டு திட்டமிட்டு நம்மளை ஒழிப்பதற்காக ஒரு கூட்டம் மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம், யாருக்கு அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதை போல அடிமைகள் பல பேர் வர்றான், நேரடியாக உள்ள வர்றான், மறைமுகமாக பல நடிகர் வர்றான். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாம் மதவாதிகளுக்கு ஒருபோதும் ஓட்டளித்து விடக்கூடாது. ஏன்னா பொம்பளைங்களுக்கு தெரியாது, நம்ம வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு காசையும் அதையும் இதையும் கொடுத்து எதையாவது ஆசை வார்த்தை காட்டி எதையாவது ஒன்று சொல்லி என்சிவா இங்கே கொண்டு குத்திடுவான். கடைசி நடு ரோட்டில் தான் நிற்கணும். கடைசி நம்ம சமூகம் நடு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால் நம்ம யாருக்கு சப்போர்ட் இல்லை, அவருக்கு போடுங்க இவருக்கு போடுங்க இல்லை, நிலைமையை நல்ல உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். யார் வந்தாலும் நம்ம நாடு பாலாரும் ஓட போறதில்லை, தேனாரும் ஓட போறதில்லை, சரிதானா? அதே நேரத்தில் யார் வந்தால் சமூகத்துக்கு நல்லது என்பதை அங்கே இருக்கக்கூடியவர்கள் தீர்மானிக்க வேண்டும். குறிப்பாக நம்ம சமூகம் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும்ங்கிறதுல மறந்து விடக்கூடாது. பெண்களுக்கு சொல்லுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நடிகனுக்கு பின்னாடி போனா, அவனுக்கு பின்னாடி போனா, இவனுக்கு பின்னாடி போனா நடு ரோட்டில் நாளைக்கு கொடி பிடிச்சி நிற்கணும். உனக்கு இடமும் இல்லை, நாடும் இல்லை, ஓட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மீண்டும் தள்ளக்கூடிய சூழல்கள் இன்னும் உருவாக்கிட்டு இருக்குது. அது மறந்து விடக்கூடாது என பெண்களுக்கு சொல்லுங்க. அடுத்து நாம இங்க இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எத்தனை சம்பவங்களை சந்தித்தோம். குரானை எரித்தார்கள், பள்ளிவாசலை இடித்தார்கள், முஸ்லீம் என்ற காரணத்திற்காக எதையோ வச்சிருந்தாங்கிறதுனால அடித்து எத்தனையோ மக்களை கொண்டார்கள், புர்காவை இழுத்தார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். இந்த மக்களை இந்த நாட்டில் வைக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு என்ஆர்சி போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் எதற்காக வேண்டி? நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம்ங்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த எதிரிகள் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அயோக்கியர்களை உள்ள வரவிடலாமா? நடிகன் என்ற பெயர்லையோ அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பேர்ல எந்த சந்தர்ப்பத்திலும் உள்ள வந்துடாது, ஓட ஓட விரட்டுங்க. அதுதான் இந்த சந்தர்ப்பம். இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் என்பதை நாம் காமிக்க வேண்டும். இவர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் 2 கட்டத்தை சொல்றாங்க. ருக்கு இருக்குது, இந்த ருக்கு அம்மர் ருக்கு அலிமு ஃபீஹி ரப், அதுல துஆ செய்யக்கூடாது. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க, அவன் கண்ணியத்திற்குரியவன். அதே நேரத்தில் வம்ம சுஜூத் ஃபஜ்தஹிது ஃபீஹி துஆ, சுஜூதுல கிடக்குறீங்க பாருங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமா பிரார்த்தனை செய்யும். என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவை இருக்கு, அல்லாஹ்விடத்தில் எதை எதிர்பார்க்கிறீங்க, சுஜூதுல நீங்கள் துஆ செய்து கொடுங்க இல்லைங்க. ஃபகாமினுன் அய்யுஸ்தஜாப லக்கும், அதுதான் அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு சரியான செக் பாயிண்ட் அதான் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க. அந்த இடம்தான் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கான இடம். எனவே அதுல அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்னும் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிரார்த்தனையை குறிப்பாக இந்த காலத்திலே நம்மை எதிர்க்கக்கூடிய, இந்த சமூகத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் ஒருபோதும் என்னதான் தலைகுப்புற என்றாலும் நாட்டுக்குள்ள வரக்கூடாது, அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடாது, நம்மளை ஆளக்கூடியவர்களாக வரக்கூடாதுங்கிற பிரார்த்தனையும் அதிகமாக செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்முடைய பிரார்த்தனையின் மூலமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய நல்லடியார்களாக நம்ம அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.